நாளை மறுநாள் சுதர்ஷன் ரெட்டி சென்னைக்கு வருகிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளரான சுதர்ஷன் ரெட்டி நாளை மறுநாள் சென்னைக்கு வர இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். விவரங்கள் ராமகிருஷ்ணன். அதாவது அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன ரெட்டி 24ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள் தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறார். தமிழ்நாட்டில் சென்னைக்கு வரும் சுதர்சன ரெட்டி தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கின்ற மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றியும் ஆதரவும் மட்டுமல்லாமல் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்க இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினை மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்ட இருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரையில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் நீதிபதியாக இருக்கின்ற சுதர்சன் ரெட்டி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு நேற்றைய தினம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரும் தனது வேட்புமனுவை நேற்று முன்தினம் தாக்கல் செய்திருக்கிறார். சி.பி. ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரையில் அவரும் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று ஆதரவு திரட்டுவதற்கு முடிவு செய்திருக்கிறார். அவரது சுற்றுப்பயணம் இன்னும் முடிவு செய்யாத ஒரு பட்சத்தில் அவர் இன்று அல்லது நாளை பல்வேறு மாநிலங்களுக்கு செல்ல இருக்கிறார். இந்தியா கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் சுதர்சன் ரெட்டியை பொறுத்தவரையில் அவரும் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று ஆதரவு திரட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாளை மறுநாள் 24ஆம் தேதி டெல்லியில் இருந்து சென்னை வர இருக்கிறார். சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமாக இருக்கின்ற மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி முதலில் தெரிவிப்பார். அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளினுடைய இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களையும் அவர் சந்திக்க இருக்கிறார். சந்தித்து தன்னை இந்தியா கூட்டணி சார்பு வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்கு நன்றியும் மேலும் அனைத்து கட்சிகளை சார்ந்த அந்த தலைவர்களிடம் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஆதரவையும் திரட்ட இருக்கிறார். தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் அவர் செல்ல இருக்கிறார். தேர்தலை பொறுத்தவரையில் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று ஆதரவை திரட்டுவதுதான் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வேட்பாளரான சுதர்சன் ரெட்டி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற சி.பி. ராதாகிருஷ்ணனும் செல்ல இருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.